ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு யுலான்சிங்கிற ஒரு கம்பெனியில் MT11 ஒரு மாடல் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் இருக்குது MT33. ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ஒரு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ப்ரைஸில் வந்துட்டு இது ₹1000 கிட்ட வந்துச்சு, அது 1800 பக்கம் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு கோல்ட் ஷூ அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும், இதில் இருக்காது, அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த ஒரு ₹600 to ₹800 டிஃப்ரென்ஸு. இது நார்மலாக நீங்கள் ஒரு கேமரா ஷாப் போனீங்கன்னா நம்ம அவங்ககிட்டயே ஒரு ₹150 to ₹200 தான் இருக்கும், வாங்கி நம்ம இதிலேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்க்ரூ இதில் அந்த குவார்டர் ஸ்க்ரூ இதில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்துட்டு இதுவே வாங்கிட்டேன். இது ஆக்சுவலாக என்ன பர்பஸ்க்காக நான் வாங்கினேன்னா, ஒரு போன வருஷம் பக்கம் நாங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். முடிச்சதுக்கப்புறம் ஹவுஸ் டூர் போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது இல்லாமல் ஏதாச்சும் பக்கத்தில் எங்கேயாச்சும் சின்னதாக எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் போனோன்னா அது ஏதாச்சும் ஒரு vlog பண்ணலாம் அப்படின்ற ஒரு மல்டி பர்பஸ்க்காக நான் இந்த ஒரு ஹேண்ட் ஹெல்டு ஒரு ட்ரைபாட் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். சின்னதாக இருக்கும், அதனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போவே சொல்லிடுறேன், ஆக்சுவலாக இது வந்து குவாலிட்டி டிசைனு எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ₹1000 ஒர்த் அப்படின்னா செம ஒர்த்து, தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான லிங்க் அமேசான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸில் வந்துட்டு பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஆப்போசிட் சைட் இன்னொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் எதுவுமே கிடையாது. ப்ரைஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பாக்ஸ்குள்ளே ஒரு மேனுவல் இருக்குது, அதை தாண்டி இந்த ட்ரைபாட் இருக்குது. ஸோ ட்ரைபாட் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஆக்சுவலாக நல்லா சூப்பர் குவாலிட்டியான ப்ராடக்ட் இது. ஃபுல்லாக இந்த லெக்கு இந்த பாட்டம் எல்லாமே வந்து ரப்பரைஸ் தான். நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்லேருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி இது வந்து 3மே ரப்பரைஸ்டு. ஸோ நீங்கள் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணும்போது டேபிளும் டேமேஜ் ஆகாது, இதுவும் டேமேஜ் ஆகாது. நல்ல கிரிப் கொடுக்குது. ஆக்சுவலாக நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன் இதை. நல்ல கிரிப்பும் இது கொடுக்குது. அடுத்து வந்து இந்த லெக்ஸ் தான் இதோட ஹைலைட்டே. நார்மலாக அந்த கொரில்லா பாட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பால்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களால் கையில் ஹோல்டே பண்ண முடியாது. இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால இது உள்ள வந்து அலுமினியம் ஃபாயில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளால் ஈஸியாக அதை பெண்ட் பண்ண முடியும். நான் காட்டுறேன். எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்மளால் பெண்ட் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக நிற்கும், எந்த இஷ்யூமே இருக்காது. அதுதான் இதோட மேஜரான ஒரு பாசிட்டிவே. இந்த லெக்ஸ் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ரப்பருங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப நேரம் கூட ஆக்சுவலாக நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்து இந்த ஹெட் வந்து ஆக்சுவலாக ரிமூவபிள். நம்ம ஈஸியாக இதை ரிமூவ் பண்ண முடியும், ஸ்க்ரூ பண்ணி தனியாகவே எடுத்துடலாம். இந்த ஹெட்டை வேறு எந்த ஒரு ட்ரைபாட் கூடயும் இந்த மாதிரி ஒரு லெக் கூட நம்ம ஈஸியாக இதை அட்டாச் பண்ணலாம். அதே போல் இந்த லெக்கை வேறு ஒரு ஹெட்டு கூட நம்மளால் இதை அட்டாச் பண்ண முடியும் ஈஸியாக. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த குவார்டர் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த ஆக்சசரிஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு லைட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அப்படி இல்லைனா மைக் போடணும் அப்படின்னா இதுக்கு தேவையான இந்த ஒரு கோல்ட் ஷூ கேமரா ஏதாவது ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைக்கோ இல்லைனா லைட்ஸோ இதில் அட்டாச் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூமே இல்லை. அது ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த பால். சப்போஸ் இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு விண்டோலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ராடில் நீங்கள் இதை மாட்டுறீங்க, உங்களுக்கு ஆங்கிள் கரெக்டாக கிடைக்கல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்படின்னா இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த ஆங்கிள் நம்மளால் ஈஸியாக கொண்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா செமையாக ஃபுல் ரொட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த டாப் பார்ட்டு, இது வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கேமரா இதில் அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இடத்துல ரப்பர் பேடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரப்பர் பேடிங்கிறதுனால வந்துட்டு உங்களோட கேமரா எதுவும் ப்ராப்ளம் எதுவும் டேமேஜ் ஆகாது, ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே ஆகாது. அது ஈஸியாக நம்மளை இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கேமரா இல்லை, கேமரா வந்துட்டு ஒரு 2 kg வரைக்குமே இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல் கொடுக்கும். ஏன்னா இந்த லெக்ஸ் வந்து சின்னது தான் இல்லையா, ஸோ 2 kg வரைக்கும் எந்த இஷ்யூவுமே இல்லாமல் இது ஹோல்ட் பண்ணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹோல்ட் பண்ணாது, கீழே விழுந்துடும். சப்போஸ் நீங்கள் கேமரா இல்லை ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபோன் ஹோல்டரும் கூடவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஹோல்டருமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோனுமே நீங்கள் வந்து இதில் ஆக்சுவலாக உள்ளே வைக்க முடியும். இது வந்து இந்த இடத்துல புல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோல்ட் ஷூ கொடுத்துருக்காங்க. அகெயின் இதில் வந்துட்டு சப்போஸ் ஒரு லைட்டு மைக்ஸு இதில் வந்து நம்மளால் அட்டாச் பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம்.
அண்ட் தென் இது வந்து நீங்கள் எந்த ஆங்கிள் உங்களோட இமேஜினேஷனை பொறுத்து தான். இது எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் ஆக்சுவலாக பெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த எண்ணில் பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இப்படி வச்சு நீங்கள் ஒரு செல்ஃப் லாகிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓனாக உங்களே நீங்கள் எதாவது ட்ராவலில் விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப குவாலிட்டியான சூப்பரான ப்ராடக்ட் இதுவாக இருக்கும். இப்போ வந்து ட்ரைபாடில் நான் வந்துட்டு ஒரு ஃபோன் மவுண்ட் பண்ணி நான் காட்டுறேன். இது இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஹோல் தான் கொடுக்கும். அவ்வளோ ஈஸியெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அண்ட் நான் சொன்ன போல் இது வந்து இப்போ எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் டிக்டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆங்கிள்லையுமே வச்சுக்கலாம். இது வந்து இப்போ என்னோட பிளாக் ஸ்க்ரீன்லாம் நான் போட்டு வச்சிருக்கிற அந்த ராட்ல தான் நான் இதை மவுண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கே இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹோல் தான் கொடுக்குது. நான் இப்போ காட்டுற மாதிரி நீங்கள் இது எப்படி வேணாலும் எந்த ஆங்கிளில் வேணாலும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பெண்ட் பண்ணி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் பற்றின என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு இவ்வளோ தான். பாசிட்டிவ் தான் என்னோட ஒப்பீனியன். சூப்பராக இருக்குது ப்ராடக்ட், தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Goodbye.